Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பேங்க் ரெக்ரூட்மெண்ட்ஸோட சிலபஸில் ஒரு சப்ஜெக்டான மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சப்ஜெக்டோட MCQS தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த சேனலோட எல்லா வீடியோஸை பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை ஏகப்பட்ட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸை அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னமும் பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் தேங்க்யூன்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. அது வெறும் ஒரு கமெண்ட் கிடையாது, எங்கள் வீடியோஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் ஃபர்தராக இன்னமும் நிறைய வீடியோஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங், இந்த சேனலில் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோட ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸை கூட அப்லோட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து கவனிச்சிங்கன்னா இதில் இருந்து நீங்கள் கட்டாயம் அப்ராக்ஸாக ஒரு 25 கொஷின்ஸை அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி டாபிக் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ வாங்க கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம். Question 1. MS Excel stands for dash. So it's option C, Microsoft Excel. Question 2. MS Excel is a dash. Answer is option D, spreadsheet. So MS Excel ஒரு spreadsheet software. Question 3. Dash is the best alternative to MS Excel offered by Google Incorporated. So it's option B, Google Sheets. So MS Excelக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவை கூகுள் ஆஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கூகுள் ஷீட்ஸ். Question 4. Free online version of MS Excel is known as dash. It's option D, Excel for the web. So it's the MS Excel ஓட free online version. அடுத்து question 5. Microsoft Excel 2019 has column limit of dash. So it's option B, 16,384. So 2019ல இருந்த MS Excelோட காலம் லிமிட் மேக்ஸிமம் காலம்ஸ் எவ்வளோ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா 16,384 காலம்ஸ் இருக்கலாம். அடுத்து question 6. MS Excel 2019 has row limit of dash. ஸோ அதே மாதிரி ரோ லிமிட் எவ்வளோ இருக்கலான்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஆப்ஷன் ஏ, 10,48,576 ரோஸ் இருக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2019ல். அடுத்து question 7. MS Excel 2019 has maximum column width limit is of dash characters. ஸோ இங்கே ஒரு காலமோட வித்து எவ்வளோ இருக்கலாம், லைக் அதில் எவ்வளோ கேரக்டர்ஸை ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷன் சி, 255 கேரக்டர்ஸ் இருக்கலாம். அடுத்து question 8. Microsoft Excel was first time launched in dash by the Microsoft Corporation. ஸோ எப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. அது 1985ல், ஆப்ஷன் ஏ, இந்த இயர் 1985. Question 9. Formulas in Excel start with dash. So it's option D, is equal to. ஸோ எக்ஸல் ஷீட்ஸில் நீங்கள் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணோன்னா அதை இஸ் ஈக்குவல் டு சைனோட ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து question 10. Dash is a free lightweight version of MS Excel available as part of Office on the web. So it's option A, Excel for the web. So in the Excel for the web is a free lightweight version of MS Excel. அடுத்து question 11. MS Excel file cannot be directly exported as dash. So it's option C, document. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில்
எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அடுத்து question 12. A file that contains one or more worksheets to organize data is known as dash. So it's option A, workbook. So these number of worksheets ஓட கலெக்ஷனை வந்து ஒரு workbook கண்டு கூப்பிடுவோம். அடுத்து question 13. How cells are named in MS Excel? It's option B, using name box. ஸோ ஒரு செல்லுக்கு இந்த நேம் பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நேம் பண்ணுவாங்க. அடுத்து question 14. The intersection of a column and a row in MX Excel worksheet is known as dash. So it's option B, cell. அடுத்து question 15. In Microsoft Excel spreadsheets, rows are labeled as dash. So it's option A, 1 2 3 and so on. ஸோ இந்த ரோஸை வந்து நியூமரிக்கல் ஃபார்மில் வந்து நேம் பண்ணுவோம் ஆர் லேபிள் பண்ணுவோம். அடுத்து question 16. In Microsoft Excel spreadsheets, columns are labeled as dash. So it's option B, A, B, C and so on. ஸோ அதே மாதிரி MS Excel ஸ்ப்ரெட்ஷீட்ஸோட காலம்ஸை வந்து ஆல்ஃபபெட்டிக் ஃபார்மில் வந்து லேபிள் பண்ணுவோம். அடுத்து question 17. In Microsoft Excel spreadsheets, cells are labeled as dash. So it's option C, A1, B1, C1 and so on. First row-ஓட first column-ல இருக்கிற அந்த பர்டிகுலர் செல் வந்து A1 என்று ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா செல்லை லேபிள் பண்ணுவோம். அடுத்து question 18. Dash is a collection of cells organized in rows and columns where you keep and manipulate the data. It's option B, worksheet. So a worksheet is a collection of cells that is organized in rows and columns where you can keep and manipulate the data. அடுத்து question 19. Select correct statement. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஆப்ஷன் ஏ, ஈச் எக்ஸல் ஒர்க் புக் கேன் கண்டெயின் மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஒர்க் ஷீட்ஸ் வில் ஃபார்ம் அ ஒர்க் புக். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து question 20. In Microsoft Excel cells, function must start with dash. So it's option B, is equal to. ஸோ MX Excel செல்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு மார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து question 21. Microsoft Excel uses the dash function to calculate the results in the data table. So it's option C, table. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் ஒரு டேட்டா டேபிளில் ரிசல்ட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க MS Excelல. அடுத்து question 22. Dash function in MS Excel worksheet represents the total number of entries in the cell. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஃபங்க்ஷன் வந்து MS Excelோட ஒர்க் ஷீட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன் அ செல்லை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் சி, கவுண்ட் ஃபங்க்ஷன். question 23. Dash is not a function in MS Excel spreadsheets. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எது வந்து MS Excel ஸ்ப்ரெட்ஷீட்டோட ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் டி, ஆவரேஜ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து MS Excel ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் கிடையாது. அடுத்து question 24. In MS Excel spreadsheet, data can be sorted using dash. So it's option A, filter. ஸோ MS Excel ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஒரு டேட்டாவை வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர் சார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து question 25. The dash feature of MS Excel quickly completes a series of data. So it's option C, autofill. ஸோ இந்த autofill ஃபீச்சர் வந்து MS Excelல ஒரு சீரீஸ் ஆஃப் டேட்டாவை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணும்.
Question 26. Which one is not a function in MS Excel? ஸோ அதே மாதிரி இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது MS Excelோட ஃபங்க்ஷனு கிடையாதுன்னு கேட்குறாங்க. இட்ஸ் ஆப்ஷன் டி கிளியர். அடுத்து question 27. In MS Excel, dash feature makes it easier to add repetitive data to a worksheet. So it's option D, autocomplete. ஸோ இந்த autocomplete feature வந்து என்ன ரிப்பீட்டிவ் டேட்டா இருந்தால் அதை ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து question 28. In MS Excel, page border option is available under dash tab. It's option D, none of the above. அடுத்து question 29. In MS Excel, Control plus S can be used to dash. So it's option A, save. ஸோ MS Excelல Control plus S வந்து ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து question 30. In MS Excel, keyboard shortcut keys to create a new workbook is dash. So it's option D, Control plus N. ஒரு நியூ பேஜ் ஆர் நியூ ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் Control plus N. அடுத்து question 31. In MS Excel, the keyboard shortcut key to open the Save As dialog box is dash. So it's option D, F12. So F12 click பண்ணோன்னா dialog box, Save As dialog box வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து question 32. In MS Excel, workbook can be closed using keyboard shortcut dash. So it's option B, Control plus W. So just in the Control plus W click பண்ணோன்னா workbook page வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்து question 33. Dash can be used as a keyboard shortcut key to check spellings in MS Excel. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் ஒரு ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுறதுக்கு எந்த கீ யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி, F7. ஸோ F7 கிளிக் பண்ணோன்னா MS Excelல இருக்கிற ஸ்பெல்லிங்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணும். அடுத்து question 34. Which key is used for help in MS Excel? So it's option B, F1. ஸோ உங்களுக்கு MS Excelல ஏதாவது டவுட் எதாவது ஸ்டக் ஆச்சுன்னா F1 கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம். அடுத்து question 35. Open workbooks can easily be switched using dash. So it's option D, Control plus Tab. ஸோ Control plus Tab கிளிக் பண்ணோன்னா ஒரு ஒர்க் புக்லேருந்து இன்னொரு ஒர்க் புக்கு ஸ்விட்ச் ஆகலாம். Question 36. You can use dash to copy selected text and dash to paste it in a document. So answer is option A, Control plus C and Control plus V. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு Control plus C கிளிக் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகிடும். அண்ட் Control plus V கிளிக் பண்ணோன்னா அங்கே காப்பி பண்ண அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆகும். அடுத்து question 37. Each box in a spreadsheet is called a dash. So it's option A, cell. ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் இருக்கிற ஒரு பாக்ஸையும் என்னென்னு கூப்பிடுவோன்னு கேட்குறாங்க. ஸோ அதை வந்து செல்லுன்னு கூப்பிடுவோம். அடுத்து question 38. When a file is saved for the first time, dash. So it's option D, it must be given a name to identify it. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணால் கட்டாயம் நீங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். அடுத்து question 39. The letter and number, the intersecting column and row is the dash. So it's option C, cell address. ஸோ ஒரு காலமோட பர்டிகுலர் லெட்டர் அண்ட் ஒரு ரோவோட பர்டிகுலர் நம்பர் இது ரெண்டும் சேர்ந்தா தான் நம்ம அந்த பர்டிகுலர் செல்லை வந்து தேட முடியும். ஸோ இந்த லெட்டர் அண்ட் நம்பர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த பர்டிகுலர் செல்லோட அட்ரஸ். அடுத்து question 40.
Forms that are used to organize business data into rows and columns are called dash. It's option D, spreadsheets. ஸோ ரோஸ் அண்ட் காலம் ஃபார்மேட்டில் இருந்து பிஸ்னஸ் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஃபார்மை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டுன்னு கூப்பிடுவாங்க. Question 41. The PC productivity tool that manipulates data organized in rows and columns is called a dash. So again its option is spreadsheet. அடுத்து question 42. If a previously saved file is edited, the file must be saved again to store the changes. ஸோ ப்ரீவியஸாக சேவ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைலை எடுத்து நம்ம எடிட் பண்ணுறோன்னா அந்த சேஞ்சஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்த கொஷின். A dash is a collection of information saved as unit. So it's option B, file. So a file is a collection of information that is saved as an unit. அடுத்து question 44. What is the overall term for creating, editing, formatting, storing, retrieving and printing a text document? So it's option A, word processing. ஸோ இந்த வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னா அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஃபார்மேட், ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் பிரிண்ட் கூட பண்ணலாம். அடுத்து question 45. A file is often referred to as a dash. So it's option B, document. ஸோ ஒரு ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டாக கூட ரெஃபர் பண்ணலாம். அடுத்து question 46. Which of the following is not a font style? It's option B, manuscript. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போல்ட், இட்டாலிக், ரெகுலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஃபாண்ட் ஸ்டைல். பட் manuscript வந்து இட் இஸ் நாட் அன் ஃபாண்ட் ஸ்டைல். அடுத்து question 47. Which of the following option is absent from the MS Word ruler screen? It's option D, center indent. Question 48. What shortcut key is used for line breaks? It's option C, shift plus enter. Question 49. Which of the following will happen when you press F12? It's option A, save as dialog box will open. So MS Excelல F12 ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி F12 ப்ரெஸ் பண்ணோன்னா சேவ் as dialog box வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து question 50. What key will activate the open dialog box? ஸோ அதே மாதிரி ஓப்பன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா எந்த கீ வந்து ப்ரெஸ் பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் F12 ப்ரெஸ் பண்ணணும். அப்போது ஓப்பன் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து question 51. How does MS Word react to repeated words? ஸோ ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்ட் ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த ரிப்பீட்டட் வேர்டுக்கு எம்எஸ் வேர்டு வந்து எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்ஷன் பி, அ ரெட் வேவி லைன் வித் அ ரிப்பீட்டிங் வேர்ட் இன் இட். ஸோ அந்த ரிப்பீட் ஆன பர்டிகுலர் வேர்டுக்கு வந்து ஒரு ரெட் வேவி லைன் வந்து வரும். ஸோ அந்த லைன் வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் வேர்டை வந்து ரிப்பீட்டட் வேர்டாக கன்சிடர் பண்ணுவோம். Question 52. Which file causes MS Word to launch? It's option A, winword.exe. அடுத்து question 53. Which functionality will we utilize to keep track of different editions of a document? It's option B, versions. அடுத்து question 54. What quick fix will we employ to align the center? So it's option B, control plus E. அடுத்து question 55. How will we make text italic using a keyboard shortcut? So it's option C, control plus I. ஸோ இங்கே ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து இட்டாலிக் ஃபாண்ட்டில் வந்து சேஞ்ச் ஆகும்.
இன்னைக்கு வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சப்ஜெக்ட் பேஸ்டு MCQ கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டில் வந்து தேங்க்யூன்ற ஒரு மெசேஜை லீவ் பண்ணுங்கள். ஏன்னா அது வெறும் ஒரு கமெண்ட்டாக இருக்காது, எங்களுக்கு ஃபர்தராக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் வீடியோவோட எந்த பார்ட்லேயாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுவும் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் எல்லா டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவோம்.